காட்டில் நடந்த குழந்தைகளின் மிருக கதை. ஒரு அழகான காடு. காற்று மிதமாக வீசியது. பறவைகள் கீதம் பாடியது. காற்றில் மலர்களின் வாசனை நிறைந்தது. அந்த காட்டில் சிறு யானை குன்சு தன் நண்பர்களான சிறு சிறுத்தை மீனி, நண்டு குண்டு மற்றும் குரங்கு விக்கி உடன் மகிழ்ச்சியாக விளையாடி வந்தது. ஒரு நாள் யானை குன்சு ஒரு பழம் தீண்டாமரத்திலிருந்து விழுந்த முத்து பழத்தை கண்டது. அதனை தனது சொந்தமாக வைத்துக் கொள்ள நினைத்தது. ஆனால் நண்பர்கள் அனைவரும் அதை பார்த்து, அது நம்முடையது, நாம் இதை பகிர்ந்து சாப்பிட வேண்டும் என்றனர். குன்சு கண்ணீர் விடத் தொடங்கியது. நான் இதை கண்டேன், அதனால் இது எனக்கு மட்டுமே உரிமை என்று கூறியது. விக்கி சிரித்து, நாம் ஒவ்வொரு நாளும் ஒன்றாகவே விளையாடுகிறோம், உணவை மட்டும் தனியாக சாப்பிடலாமா என்றது. மீனி அதனை ஏன் பகிர்ந்து சாப்பிட வேண்டும் என்பதை எளிமையாக விளக்கியது. நாம் பகிர்ந்து கொண்டால் மகிழ்ச்சியும் பல மடங்கு பெருகும் என்றது. அந்த நேரத்தில் குண்டு, நாம் இந்த பழத்தை அனைவரும் சாப்பிட்டால் ஒரு மகிழ்ச்சிகரமான வரிசையாக நடனமாடுவோம் என்றது. குன்சு யோசித்தது. நண்பர்கள் சொல்வது சரி என்று உணர்ந்து பழத்தை அனைவருடனும் பகிர்ந்து கொடுத்தது. அதன்பின் அவர்கள் அனைத்து மிருகங்களும் ஒன்றாக நடனமாடி காடே முழுக்க மகிழ்ச்சியை கொண்டாடியது. அந்த நாள் முதல் குன்சு ஒருபோதும் சுயநலமாக இருப்பதில்லை. அது நண்பர்களுடன் பொருட்களை பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தது. கதை நியாயம்: நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும்.